கலவையாவே இருந்துச்சு ப்ரோ படம். யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டியது. ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து தரமான கேரக்டர் ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. சீசா போயிட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி. இல்லை அவர் ஒவ்வொரு தடவையும் போலீஸ்காரராக பண்ணியிருப்பாரு, இப்பயும் ஒரு போலீஸாக பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு இந்த இதில் கொஞ்சம் ப்ரோ. ஒரு கலவையாகவே இருந்துச்சு ப்ரோ படம். ஓவராலாக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒரு புது டீம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்டிஸ்ட் அவருக்கு ஹீரோவுக்கு 3வது படம் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வரணும், வளர்ந்து வரணும். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பட் இருந்தாலும் செகண்ட் ஹாப் வந்து நல்லா போய்ட்டு விறுவிறுப்பாக போகுது. ஹீரோ நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு அருமையாக தான் இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லைங்க. படம் ஒன்றும் கஷ்டத்தோடு வரணுங்கிறது இல்லை, ஒரு சின்ன மெசேஜோட வெளியில் ஆடியன்ஸை நல்ல முறையாக அனுப்புகிறாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயினுக்காக தான் பார்க்க வந்தேன். படம் நல்லா இருக்கு பிரதர். சீசா படம் தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நட்டி சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிஷாந்த் ரூஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல் த கேரக்டர்ஸ் ஹவ் டன் வெல். அவங்க ஹீரோயினும் நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா அடிக்ஷன் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடிக்ஷன் வந்து கேமிங் அடிக்ஷன் வந்து அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும். கேமிங் வந்து இட் இஸ் ஒன்லி அன் என்டர்டெயின்மெண்ட்டு. அது அடிக்ஷனாக மாறும்போது அதனால் வர கான்சிக்வன்சஸ் வந்து டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆன் த ஹோல் மூவி வந்து நல்லா வந்து இருக்குது. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. சீசா நல்லா தான் ப்ரோ இருந்தது. அவங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. இந்த ட்விஸ்ட், அந்த ஒரு சீனும் ட்விஸ்ட் மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க வில்லன் கேரக்டரு நம்ப முடியாத வில்லன் கேரக்டர் தான். ஓகே ப்ரோ, நல்ல கதை ப்ரோ. அதான் நல்லா கொஞ்சம் பக்காவாக இருக்குது ப்ரோ. அந்த வில்லன் ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து தரமான கேரக்டர் ப்ரோ. ஆக்டிங் வந்து அவரோட ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு. ஒரு நல்ல படம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து மெயினாக கதை, படத்தோட கதை மெயினான கதை பார்த்தோம்னா ரம்மி அந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அது ஓகே ப்ரோ, ஆனால் அந்தளவு ஒரு பெருசாக இல்லை, நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. அந்த டிசீஸ் பற்றி, அதுக்கப்புறம் அந்த கேமிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. நைஸ் ஆக்டிங். ஆமாம், அவர் நல்ல சீசன்ட் ஆர்டிஸ்ட், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இல்லை லேக்னு வந்து எனக்கு தெரியல. மை பர்சனல் ஒப்பீனியன் மூவி இஸ் வெரி குட். ரெண்டுமே நல்லா இருக்கு சார், ரெண்டுமே நல்லா இருக்கு. பிடிச்ச சீனும் கிடையாது. சி ஆன் த ஹோல் இட்ஸ் அ கண்டென்ட்டு. அந்த கண்டென்ட்டை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எல்லா சீன்ஸும் நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டேரக்டர். நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு தி டீம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை லேக் இல்லாமல் நல்லா தான் போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோட நல்லாவே தான் இருந்துச்சு படம். இல்லை ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் அவரோட ஆக்டிங் எப்போவுமே நல்லா இருக்குன்றதுனால ஓகே.